ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்புல இருக்கிற 3ஆம் பருவம் புத்தகத்துல இருக்க இலக்கணம் தான் பார்க்க போறோம். இயல் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அணி இலக்கணம் வந்து கொடுத்திருக்காங்க. அணினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அணி என்னும் சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அழகு என்பதுதான் பொருள். ஒரு செய்யுளை பார்த்தீங்கன்னா சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை வந்து என்னன்னா அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அணினா பொதுவா வந்து நம்ம அணிகள் தான் சொல்லுவோம். ஆனா செய்யுளை பொறுத்த வரைக்கும் சொல்லாலும் பொருளாலும் அதை அழகுபடுத்துறது தான் வந்து அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அததான் வந்து அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கிற சில வகைகள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உவமை அணின்னா என்னன்னு பார்ப்போம். மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தொடரை வந்து நல்லா படிச்சு பாருங்க. இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா நடனம் ஆடும் பெண்ணோட மயிலை வந்து ஒப்பிட்டு இருக்காங்க. அது போல கண்ணை வந்து என்னன்னா மீனோட ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை பார்த்தீங்கன்னா மயில், மீன் அப்படின்ற 2 பொருளை வந்து ஒப்பிட்டு இருக்காங்க. எந்த பொருளை வச்சு ஒப்பிடுறோமோ அதை வந்து உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை அல்லனா உவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உவமையால எந்த பொருளை விளக்குறோமோ அது உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மயில், மீன் இதை வந்து உவமையா சொல்லியிருக்கோம், எடுத்துக்காட்டுக்கு எடுத்து. அதனால அது உவமை இல்ல உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடனம் ஆடுறா அப்படின்னு சொல்றோம்ல, நடனம் ஆடுற பெண்ணோட ஒப்பிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னா உவமேயம் சொல்லுவாங்க. அடுத்தது கண்ணு. கண்ணோட ஒப்பிட்டு இருந்தாங்கல்ல, மீனை வந்து கண்ணோட ஒப்பிட்டாங்க. அந்த கண்ணை வந்து என்னன்னா உவமேயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தொடர்ல வந்து நடுவுல வந்திருக்கு பாருங்க. போல மயில் போல ஆடினாள், போல வந்திருக்கு. மீன் போன்ற கண், போன்ற அப்படின்னு சொல்றது வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த தொடர்ல வந்துள்ள போல, போன்ற இப்படின்ற வர இதெல்லாம் வந்து என்ன உவம உருபுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பொறையுடைமை அதிகாரத்துல இருந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்றாங்க. பூமி என்ன பண்ணும், தன்னை தோண்டுபவரையும் என்னன்னா பொறுத்து கொள்ளும். அது போல நம்ம இகழ்பவரையும் என்னன்னா நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த திருக்குறளோட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பூமி தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றது உவமை. சரியா? இதுவே நம்ம இகழ்ந்து பேசுபவரை நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்றதுதான் உவமேயம். இப்ப வந்து எந்த எந்த விஷயத்த உண்மையா சொல்றாங்களோ அதுதான் உவமேயம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து உவமானம் இல்லைன்னா உவமை அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல போலன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க இந்த திருக்குறள்ல, போல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உவம உருபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னா உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பாடல உவமை வரணும், உவமேயம் வரணும், உவம உருபு வெளிப்படையா வரணும். இந்த மாதிரி வந்தா அது உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உவம உருபு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ இப்படின்லாம் சொல்லிட்டு இந்த உவம உருபு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே கம்பேர் பண்ற மாதிரி இருக்கிறது தான். இந்த உவம உருபு எல்லாத்துக்குமே என்னன்னா போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அத வந்து என்ன வேற வேற பேர்ல வந்து குடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது எடுத்துக்காட்டு உவமை அணின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு. கல்வி அப்படின்ற அதிகாரத்துல இருந்து குடுத்திருக்காங்க. தொட்டுணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணற்கேணியில என்ன பண்ணுவோம்னா நம்ம தோண்ட தோண்ட என்னன்னா அந்த அளவுக்கு தண்ணி ஊறும். அது போல மனிதர்கள் வந்து எவ்வளவு அளவு கத்துக்கிறாங்களோ அந்த அளவு அறிவு பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த அளவு படிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அறிவு பெருகும்ல, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து உவமை இருக்கு, உவமேயம் இருக்கு. மணற்கேணி வந்து தோண்ட தோண்ட ஊறும் அப்படின்றது உவமை. அது போல நம்மளுக்கு படிக்க படிக்க அறிவு பெருகும் அப்படின்றது உவமேயம். ஆனா இங்க ஓம உருபுனே ஒண்ணு வரல பாருங்க. போல, புறைய ஏதாவது வந்திருக்கானா வரல. இது மாதிரி உவமை வந்திருக்கு, உவமேயம் வந்திருக்கு, உவம உருவு மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அதுதான் என்னன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. உவமை அணினா என்ன பண்ணணும், உவம உருவு வெளிப்படையா வரணும். உவம எடுத்துக்காட்டு உவமை அணினா எப்படி இருக்கும்னா உவமைய அந்த உவம உருவுன்றது மறைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அப்படின்றது இங்க உவமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்றதுதான் உவமேயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இடையில் அது போல் என்னும் உவம உறுப்பு பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உவமை ஒரு தொடரா வந்து உவமேயம் ஒரு தொடரா வந்து உவம உருவு மறைஞ்சு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸி தான். இல் பொருள் உவமை அணினா உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்த உவமையா நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து என்னன்னா இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியதாம். மாலை வந்து வெயில் அடிக்குது, அப்ப வந்து மழை தூறத பார்த்தோன்னே
பொன்மழை, அதாவது தங்க மழை பெய்ஞ்சது போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நம்புற மாதிரியா இருக்கு. என்னைக்காவது பொன்மழை பெய்யுமானா பெய்யாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்ததாம். காளை எப்படி இருந்துச்சாம், கொம்பு முளைத்த குதிரை வந்து இந்த உலகத்துல கிடையாது. ஆனா காளை வந்து என்னன்னா கொம்பு முளைத்த குதிரை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உவமையா. அதனால இதுவும் இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர்கள்ல பாருங்க, பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்லாம் சொல்லிட்டு உவமைகள் வந்திருக்கு. உலகத்துல பொன்மழையா பொழியிற விஷயமே கிடையாது. அடுத்தது கொம்பு முளைத்த குதிரையும் உலகத்துல கிடையாது. இவ்வாறு உலகத்திலே இல்லாத ஒன்றை உவமையாக சொன்னா அதை வந்து என்னன்னா இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது இந்த பாடப்பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம உவமை அணின்னா என்ன, இல் பொருள் உவமை அணினா என்ன, எடுத்துக்காட்டு உவமை அணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். உவமை அணினா என்னது? உவமை வரும், உவமேயம் வரும், உவம உருபு வந்து என்னன்னா வெளிப்படையா வரும். இதுவே எடுத்துக்காட்டு உவமை அணினா உவமை வரும், உவமை எல்லாம் உவமானம் சொல்லுவாங்க அது வரும், உவமேயம் வரும், உவம உருபு பாத்தீங்கன்னா மறைந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்பொருள் உவமை அணினா உவம உருபு சாரி உவமை பாத்தீங்கன்னா உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம், நடக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து என்னன்னா சொல்லியிருப்பாங்க. அதுதான் உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பகுதி இதோட முடியுது. தேங்க் யூ.